நல்லா கேட்டுக்கோ. எல்லைகள் மேல நாய் உட்கார மாதிரி உட்கார சேர் அந்த அருவா கட்ட கவனிக்கு என்ன தெரியும்? ஏய் காலை தங்க போட்டு வாட்டா கால கர ரத்தம் முடியோ தெரியாதா? காலை கீழே தொங்க விட்டா ரத்தம் ஏறிடும். என்னப்பா கேட்டீங்க? அதுல விளக்கத்தை 5 லட்சம் தானே வாங்கி கொடுத்தோம். தோட்டத்துக்கு போய் உட்கார போய் காலையில இந்த கை கட்டு போய் என்கிட்ட பேசாத மரியாதை கட்டி போய் போவோம். அப்புறம் ஆமா வந்து போராட்டம் நல்லா மண்ணா ஜாலி மாதிரி எப்படி அவன் மூத்தத்திலே போய் என்னடா பையா என்ன யாரும் பார்த்தாலும் நாட்டாரு நாட்டாரு கைடுக்கா போட்டாலும் நாட்டாரு கொடிக்கா போனாலும் நாட்டாரு ஏரிக்கா போனாலும் நாட்டாரு பந்துக்கா போனாலும் நாட்டாரு சாப்பிட்டு கேள்வி கூட 10 தலை நாட்டாரு என்னடா போராட்டா எல்லாமே தலைக்கு மேல போச்சு. அதுக்கா போய் அவரு மூத்திரத்துல மூக்க மாட்டேன்னு சொல்றீங்க. நாக்கு சொல்லல மாட்டேங்குதுப்பா. சரிப்பா இப்ப நீ ஏன் ஊடு கொத்தி கூட்டு சொன்னீங்கடா? டமாட்டு ஃபைனா இருக்கா அந்த இடத்துல எதிர்காலம் எடுக்க விடாமா ஒரு ஐஸ் வாங்கி கொடுத்தா வீட்டு கொத்துறானே அவன் உடனே கொத்திட்டு வந்தான். அதுல இருந்து ஊர் எல்லாரும் ஊடு வச்சிட்டு போறாங்க. சின்ன பையன் கிட்ட போய் கொளுத்திட்டு வரலாம். அவன் என்ன தெரியும்? உங்ககிட்ட சொன்னா அவன் பாட்டு செய்யறான். பெரிய மனுஷன் மூணு பண்ணலாமா? எவன் மகத்துல முயக்கூடாதுன்னு பாக்கணும். அந்த மகத்துல முயக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். என்ன பண்றது? நீங்க பார்த்தாலே சூது வாயில ஏறிட்டியா? எல்லாமே நாசமா சரிப்பா இதெல்லாம் நியாயம் இல்ல. பிள்ளையார் கோயிலுக்கு விளக்காத்தி கொடுத்தோம். விளக்கு எரிய என்ன விஷயம்? கொஞ்சம் நல்லா கேட்டுக்கோ. எல்லைகள் மேல நாய் உட்கார மாதிரி உட்கார சேர் அந்த அருவா கட்ட கவனிக்கு என்ன தெரியும்? ஏய் காலை தங்க போட்டு வாட்டா கால கர ரத்தம் முடியோ தெரியாதா? காலை கீழே தொங்க விட்டா ரத்தம் ஏறிடும். என்னப்பா கேட்டீங்க? அதுல விளக்கத்தை 5 லட்சம் தானே வாங்கி கொடுத்தோம். தோட்டத்துக்கு போய் உட்கார போய் காலையில இந்த கை கட்டு போய் என்கிட்ட பேசாத மரியாதை கட்டி போய் போவோம். அப்புறம் என்னவா விளக்கத்தை என்ன கொடுத்துருவாங்க? என்ன விளக்க எரியல என்ன விஷயம்? நாட்டு கிட்டுக்கு வடை சுத்தம் எந்த எண்ணெய் ஏன் அதுல சுட்டாலாம் நல்லா இதா? கோயில் எண்ணெய் சுட்டாதான் வடை நல்லா எழுந்து குச்சி எல்லாமே நாசமா போகுது. நான் பேசுறது முடிவு அதெல்லாம் என்ன விஷயம்? நாள் பொண்ணு நான் கட்டிங்க. நாள் பொண்ணு தான் நான் கட்டிங்க. கட்டி கீழ் போச்சு போ. சரிப்பா கட்டி மத்த புறக்கு பசங்க அம்மா தாடி. ஏய் நீங்க பாக்காதற கண்ணா. இந்த வாய பாரு உன்ன. பையன் புளியுதுடா. ஆமா. குட்டுன வச்சுடா. கண்ண கருவாடி மூடும். பாரு இப்ப பாதினாரா. மரியாதை குத்து மரியாதை. அவன்தான் மரியாதை குத்து மரியாதை. வேலை கை வைக்கிறேன்னா சரிப்பா ஏன் இதால பொண்ணு கட்டிக்கிறேன். இது கேக்குறேன். ஒண்ணே கட்டறனால இந்த அண்ணனுக்கு ஏன்னா அவரு கோமக்கறது உண்மைல என்ன அவளோ கோவா. மறு பொண்ணு என்ன புரிப்பா? இல்ல நைனா பொண்ணு தான் கட்டிக்கிறேன்னா நீ சொல்லு என்ன விஷயம்? கோவம் பொண்ணு தாலி கட்டினா தான் பா. இரு அந்தால பொண்ணு அந்தாலே வச்சுங்கறாமா. மானவல்ல உனக்கு எதுக்கிட்ட மானம்? நாட்டா வச்சுக்கிட்டா தப்பா நினைக்கிறேன். இது ஒரே ஒரு பொண்ணு பேரு உங்களுக்கு தெரியாது. மாப்பிள்ளை என்ன மாப்பிள்ளையே கிடைக்கல. கட்சியில போய் மலைமோட்டில் போய் என் கிழங்கு மடி நிற்கிறேன்.
என் கதையே பெரும் கதையா இருக்குது கம்முனிரு இந்த கம்மியத்தான் என் கல்ல பட்டா ஆளு பட்டா இங்க வச்சுக்கிறேன் நேத்திக்கு போய் மிக்கிறான் சப்பானி மேய்க்கிறேன் ஆளு அப்படின்ட்டு ஊர்லக்காரன் தெரியுமா விசாரிச்சேன் நல்ல பையன் வாய் யாரும் பேசிக்க மாட்டான் ஆமா அவன் கங்காரிக்கு துண்டு அவன் சாப்பிட்டு துண்டு கம்முனு பத்துப்பான் அப்படின்னு சொன்னாங்க அவன் சாப்பிட்டு சொன்னா நான் சாப்பிடறாங்க நம்பி கம்மி கல்யாணமும் நல்லபடியா முடிஞ்சு போச்சு என் பொண்ணு இவனும் வெறி உண்டுறதுக்கு வீட்டுக்கு வந்தாங்க வெறி உண்டுறதுக்கு வந்தாங்க என் மண்டாட்டி கறிக்கிறாங்க பெரியாத்தா இவங்க 2 பேரும் வெளியே நிக்க வச்சு உள்ள போய் ஆளை கட்சியை தள்ளி சுத்திக்கிறான் ஆளை சுத்தும் போது இவன் கம்மி தானே இருக்கான் என் பொண்ணை பிடிச்சி நோண்டிக்கிட்டே இருக்கிறான் கலந்துக்கிட்டே இருக்கிறான் பாத்தைய மச்சு கழுக்கிச்சு பாத்தைய மச்சு கழுக்கிச்சு வாங்கி உள்ள போக மாட்டேன் இவனை போய் குடும்ப கட்டுப்பாடு பண்ணிட்டு வந்து என் பொண்ணை இட்டு போடா சொன்னேன் அவன் குடும்ப கட்டுப்பாடு பண்ணிக்கல என் பொண்ணை அனுப்புல நானே வச்சுக்கிறேன் போடா குடும்ப கட்டுப்பாடு பண்ணா எப்படி கோயில் போயிடும் வள விச்சா விட்டு விச்சாவுல கால கோயில் எடுத்து போய் வெட்டறியா பொண்ணே நான் கட்டியாச்சு ராஜா நோடுவாங்க மாமா மாமா அந்த பொண்ணு சாப்பிட்டா இல்ல ஆமா பொண்ணே எனக்கு தேவையில்லை எனக்கு இந்த பார் நான் கண்ணு மூய்க்கிறேன் வீட்டுல வாய்க்கு மிச்சி ஆய்க்கு போறதுக்கு ஆளு கிடையாது எங்க அத்தை சாப்பிட்டா அவன் கட்டிங்கிறான் ஒரு 4 நாளைக்கு அனுப்பிச்சு வந்து வாய்க்கு ருசியான ஆக்கி போட்டோம் எங்க அத்தை சார் அனுப்பு 4 நாளைக்கு ஆக்கி போட்டோம் என்ன பெரியப்பா பெரியமா அனுப்பா பெரியப்பா உன் பொண்ணு எனக்கு தேவையில்லை என் பொண்ணை அனுப்புனா கூட அனுப்பி என் பொண்டாட்டி நான் அனுப்ப மாட்டேன் அவளை இந்த நிலைமையில அனுப்ப முடியாது ராஜா அனுப்பல மாமியாக்காரி 9 மாசம் இந்த வயசுல போய் என் அத்தை சார் 9 மாசமா கல்யாணம் பண்ணாலும் ஒரு நாள் பஞ்சாயத்து குடிச்சிட்டு அவங்க தண்ணி வாங்கி வாங்கி பார்த்துக்கு நேரம் 6 மணி வீட்டுக்கு போனேன் அவன் இந்த நிலைமை ஆயிட்டா நான் என்ன பண்றேன் என்ன காலையா முடியல கும்பலா வந்துருக்கீங்க என்ன காலில் போட்டுக்கிறீங்க ஊர்ல என்ன நடக்குது எதுல நடக்குது கண்டுக்க மாட்டேங்குது காட்டில கூட பையன் நாட்டுல இருக்கிற போய் ஆயிடுச்சு சொன்ன மத்த கம்பெனி கேட்டா அவர் விட்டு போய் நம்ம ஓடுலாம் கை உடையலாமா போய் சொல்லுவோம் என்ன சொல்ல போற மகாராஜா நகை சமாச்சாரம் தானே நேரம் உள்ள போலாமா ஏண்டா ஊரு பொதுமக்கள் தான் பெரியமா சாமி பேசுகிறாங்க இல்லாத உப்பு மிளகா வேலை தெரியாத பசங்களா எழுதி ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டா தண்டா ஊரே கேட்டு ஒரு பாய்க்கா நாங்க யாரும் பேசல நீயே போய் மண்ணை சமாச்சாரம் யாரு பேசினாலும் ஒரு ஆளா பேசணும் நீ பேசுறது நல்ல விஷயம் தெரிஞ்சு போ பேசணும் நான் போய் பேசிட்டு வரேன் காலை வீட்டுல வரணும் இந்த வாரமாட்ட யார் போதுங்க மாமா 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 மகாராஜா ஓ குடிமக்களே நாங்க சாப்பிட்டு இல்லையா இப்ப எல்லாம் அவங்க சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க அதே சொன்ன குடிமக்களே நீங்களா வெரி குடிமக்களே அது நாங்க ஐயா என்ன குறை ஐயா எங்க குறைவி நாங்க என்ன சொல்லுவோம் ஐயா வாயில சொல்லுப்பா வேற எத்தேலும் சொல்லாத நாங்க என்ன சொல்லுவோம் ஐயா என்ன குறை நாங்க காட்டுல இருந்து பயிரெல்லாம் நாட்டுல இருக்கிற மிருக போய் அழிக்குதுங்க உண்மைதான்பா என்னங்க உண்மைதான் மிருக நாட்டுல இருக்குது பயிர் காட்டுல வைக்கிற அட கடவுளே திரும்பி சொல்லிட்டேனா அதான் நாட்டுல இட வேண்டிய பயிரெல்லாம் அந்த மாசம் அப்படித்தான் இருக்கும் கொஞ்சம் மார்கழி நாளைக்கு பிறகு இல்ல தினமா இருக்கு நம்ம குடும்பத்திலே என்ன பேர் சுத்தமா பேசுறதுக்கு ஆள் கிடையாது அப்படியா நீ பேச்சாளர் கொஞ்சம் கால காட்ட நேரம் கால காட்டுக்கலாம் நேரம் இல்லை காட்டில இருக்க வேண்டிய கொடிய மிருகெல்லாம் வந்து அழிச்சிச்சா எங்களுக்கு பீக்கி வைத்தறில்லை ஐயா பிடிக்க வைத்தறில்லை நீ தாயா பெருமை சாவணும் நானா ஏய் பெரிய மனுஷன் வேணும்
ஐயா இந்த பயிரெல்லாம் காட்டுல இருக்க மிருக மொத்தம் அழிச்சிருச்சு காப்பிடி கலந்தா வச்சிருந்தேன் அதையும் ஏறி மொத்தம் ஓடி போச்சு இன்னைக்கு காப்பிக்காக வாட்டு கொண்டு தான் அதே எடுத்து போட்டேன் வெச்ச கட்டி ஐயா இருந்த வரையெல்லாம் கொள்ளு மாட்டில் கொண்டு போய் போட்டேன் ஏய், ஆமையா, நீங்களும் புரியாத வரையெல்லாம் போட்டுக்கிறீங்க. ஜனவரி, பிப்ரவரி, வரையும் போட்டுக்கிறீங்க. இந்த வரிசமை குறைஞ்சா எங்க வரி நிறுத்திடுங்க. இவ்வளவுதானே? ஒரே பாத்திரம் நான் இருக்கிறேன். சரிங்க ஐயா. டேய், காவலன், நற்களையும் திறந்து விடு. என்ன வேண்டுமோ? அப்படி அந்த வரி போடணும் நல்லபடி செய்கிறேன். மகாராஜா வாழ்க குடிமக்களே, இந்த மாதிரி ஆள் இருக்குதா, நாடு குடிச்சு வரா போகுது. வரி தள்ளுபடி பண்ணா வாங்கின்றீங்க, வரி போட்டா போய்க்கின்றீங்க. ஏன்டா ஒரு நிலையே இல்லையா? சரி விடுங்க. குடிமக்களே, ஐயா. அனைவரும் புறப்பட வேண்டும். எங்கங்க காணதும் காட்டுதா? ஏன் சாமி? மிருகங்களை வேட்டையாட வேண்டும். அப்படியா? அதனால் வீட்டுக்கு ஒரு ஆள் வர வேண்டும். கூட்டு வராளா? ஒதுங்கி நிற்கவே கூடாது. ஏன் வெறுப்புல? நம்ம வீட்டு பக்கத்துல இப்ப வந்துறியா? உங்க மாமியை காட்டி தண்ணி போய் என்ன வீட்டுக்கு இருக்க மாட்டான். மோசம் பத்திரமா போய் நம்ம மகனை